ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நாளை உனக்கான 2 விருப்பங்களில் நிச்சயமாக ஒன்றை இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவேன். நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன், நிறைவேறும். ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். சில இடங்களில், சில நேரங்களில், எல்லா இடங்களிலும் உன்னை துரதிருஷ்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம் என் செல்லமே. அப்படி எந்த ஒரு தருணத்திலும் அதை பற்றி நினைக்காதே, சிந்திக்காதே. விதி என்ற ஒன்றுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு உன்னை கொண்டு வந்துள்ளது என்பதை மனதார நினைத்துக்கொள். ஒவ்வொரு நொடியும் முருகா முருகா என்று என்னையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் சக்தியுடன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான். அதே நேரத்தில் மாயை என்னும் கர்ம வினைகளால் நீ சூழப்படும் போது நான் பார்த்து கொண்டு இருப்பேனா? மனம் கலங்குகிறது. கொஞ்சம் பொறுமையாக இரு. அவற்றை எல்லாவற்றையும் விரைவில் சரி பண்ணி விடுகிறேன். சில நேரங்களில் இப்படி நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்று புலம்பாதே. கவலையை விடு. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதை அமைதியில்லாமல் இருக்கச் செய்தால் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என கலங்காதே. அந்த சமயத்தில் உன்னுடைய பொன்னான கண்ணீரை வீணாக்காதே. ஏன், உன் அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? வேண்டாம். உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் கண்டிப்பாக சரியான நேரம் வரும்போது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். நீயோ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் சற்று காலதாமதமாகி வருகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது நல்லதல்லவா? அவர்களுக்கு தீமை செய்யென்று நான் உன்னிடம் சொல்லவில்லை. அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி செய்யென்று தான் உன்னிடத்தில் நான் சொல்கிறேன். இப்பொழுது என் செல்லப்பிள்ளை, நீ மன அமைதி இழந்து நிற்கின்றாய். இதோ உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக மாற்றும். நிச்சயமாக நிகழும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாளை காலை நிச்சயமாக பெறுவாய் என் செல்லமே. தைரியமாக உறங்கு, தைரியமாக இரு. இதோ சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திட மழையே பெய்யாது என்று கெஞ்சுவதில்லை. ஆகவே வாழ்க்கையே ஒரு போராட்டம்தானே. போராட்ட களத்தில் நீ இறங்கி வெற்றி பெறுவோம் என்ற தைரியத்தில் நீ போராடு. நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இந்த உலகில் தகுதி உள்ளவனை காட்டிலும், ஏன், தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான். சற்று நீயே கொஞ்சம் யோசித்துப்பார். நான் சொல்வது உண்மை என தெரியும். தடைகள் 1000 வந்தால் என்ன? தடைகள் 1000 வந்தால் என்ன? அடிமேல் அடி எடுத்து வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறு. என்றும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன். இப்பொழுது உன் நிலை கண்டு ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பு கைதட்டி நாம் பாராட்டும்படி வாழ வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் தானே நீ வாழ்க்கையை நடத்தி செல்கிறாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உண்மையான வெற்றி உன்னை தேடி தானாக வரும். முயற்சி என்பது நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல. நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதே உண்மையான முயற்சி. மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று நம்மை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தம் உண்மையான உயரத்தை காட்ட வேண்டும் என் செல்லமே. அந்த சமயத்தில் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க பல தடைகள் வரத்தான் செய்யும். தடைகள் வரும்பொழுதுதான் நீ அதை தகர்த்து எறிந்து வெற்றியை நோக்கி ஓடிச் செல்ல வேண்டும். பிறகு பார், உனக்கு துணையாக நான் இருப்பேன். எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே முன்னேறி வர முடியும் என்பதை உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன் என் செல்லமே. அதன்படி கேட்டு நடந்தால் நிச்சயமாக நீ நினைத்ததை சாதித்து விடுவாய். ஆகவே உனக்கு உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்காமல் சாதித்து கொண்டே இரு என்றுதான்
இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் சொல்கிறேன். வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி அதில் நம்பிக்கையுடன் பயணம் செய்துவார். நிச்சயமாக வெற்றி உன் வசம் தேடி உன்னை தேடி வரும். உனக்கான ஒரு பாதையை உருவாக்கு என் செல்லமே. நம்பிக்கையுடன் உருவாக்கு. நிச்சயமாக விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை வானத்தை தொடுவதற்காக மட்டுமே தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக தொட்டு விடலாம். ஆகவே முருகா, எனக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய். கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய். நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் யாரையும் தண்டிக்க மாட்டேன் என் செல்லமே. அவர்களுக்கெல்லாம் திருந்துவதற்கு சில கால அவகாசம் தருவேன். ஆகவே தடுமாற்றம் அடைய வேண்டாம். தடுமாற்றம் அது உன் மனதை அலைக்கழிக்கச் செய்கிறது. தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே. உனது வாழ்க்கையும் நீயும் செழிக்க உன் கூடவே இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கு அருள் அளிப்பேன். உன்னை தேடி எதற்கு வந்தேன் தெரியுமா? இப்போது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரவும், இதோ உன் துயரங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கவும் தான் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே. அந்த சமயத்தில் உனக்கு நல்ல செய்தி உன் செவியில் வந்து கொண்டு சேர்ப்பேன். சந்தோஷப்படு. நிச்சயமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என் செல்லமே. என் செல்ல பிள்ளை, நீ கவலைப்படும் போது சமயத்தில் அதை நிவர்த்தி செய்வதுதானே இந்த முருகப்பெருமானின் கடமை. ஆகவே பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை மட்டும் பார். உனக்காக நான் புன்னகைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். இதுதான் நான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொன்னேன். நிச்சயமாக அதை என்னுடைய செல்ல பிள்ளைக்கு தராமல் இருக்க மாட்டேன். ஏன், விரும்பினால் அதை யாராலும் ஒருபோதும் உனக்கு நான் தருவதை தடுக்க முடியாது. என் வாக்கு எப்போதும் சத்திய வாக்கு, தவறமாட்டேன். இந்த முருகப்பெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஆழமான பக்தியை வைத்திருக்கிறாய் என் செல்லமே. இதை தவிர வேறு வழிபாடு வேண்டவே வேண்டாம். இதோ நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.